ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுபிரியா, டேரோட் ட்ரேடர். இன்னைக்கு விபி டேரோட் தமிழ் என்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலோட மெசேஜ் என்ன, ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போகிறோம். டிசம்பர் மந்த் ரீடிங். டிசம்பர் மந்தில் ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு புதுசா வந்து உங்க கேரியர் வைஸ் ஆகட்டும், உங்க வேலையாகட்டும், உங்களுக்கு மணி ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இல்லை லவ்வர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை தேர்டு பார்ட்டி இன்வால்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபங்கள் இருக்குது, கணவன் மனைவி ஆகட்டும், இல்லை மணி வைஸ் ஆகட்டும், இல்லை நான் ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியல, என்னோடய லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன போக போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்கீங்க, இல்லை அவங்களுக்குள்ள பிரேக்கப் சுச்சுவேஷன் இல்லாட்டி மனஸ்தாபங்களில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் துணை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கறது, யூனிவர்ஸ் மூலியமானு எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வாய்ப்பு வந்து இப்போ உங்கள் கதவுக்கு முன்னாடி நிற்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கடவுள் கொடுக்கறது வந்து தப்பாக இருக்காது. ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ புதிய வாய்ப்பு, தொழில் தொடங்குறது, இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து பேசுகிறாங்க, இல்லை புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்காக ஏஞ்சல் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரே பண்ணதை வந்து யூனிவர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஏஞ்சல் மூலிமா அதை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சிங்க்கை வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, இது கரெக்டான டைம். அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு டிசம்பர் மந்த் ரீடிங்கா அப்படின்னா, காம்ப்ரமைஸ். இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் கூடயாவது மனஸ்தாபங்களில் இருக்கீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸாக ஏதோ ப்ராப்ளமில் இருக்கீங்க, இல்லை அவுட்கம் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நெசசரியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுறது தான். ஆனால் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க காம்ப்ரமைஸாக போகிறாங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் வராங்க. கரண்ட்லி வந்து பேடான சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னாலும் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வர்றாங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு உங்களுக்கான ஒரு சான்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தை ஒரு நல்ல பெஸ்ட்டாக கொண்டு போய்க்கலாம். யாராச்சும் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ இல்லை இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இல்லை எனக்கு இன்னொரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து திரும்பி வந்து ஏதோ ஒன்று மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் தைரியமாக. ஏஞ்சல் வந்து அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக அது வந்து உண்மையான வாய்ப்பாக தான் இருக்கும், உண்மையான மன்னிப்பாக தான் இருக்கும், உண்மையான காம்ப்ரமைஸாக தான் இருக்கும்னு சொல்லி ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் யாராச்சும் பிரிஞ்சிருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக இருக்கும், சரிசமமான நிலையாக இருக்கும். அப்படி இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ரீடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.